வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இன்று என் மகன் வீடு வருகிறான் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தார் சாலையின் ஓரமாக நடந்த திலகா பல்கலைக்கழகத்தின் பிரதான வாயிலின் முன் மராமரத்தின் நிழலில் நின்றாள். நிழலுக்கு வந்ததும் கையில் இருந்த குடையை மடக்கி கை பையினுள் வைத்தாள். கை குட்டையை எடுத்து நெற்றியிலும் கழுத்திலும் வடிந்த வியர்வையை துடைத்து கொண்டாள். பின் சுற்றமுற்றம் பார்த்தாள். கடந்து சென்ற கார்களின் சத்தம் எரிச்சல் ஊட்டியது. விரைந்தோடிய பளபளப்பான கார்களின் மேல் பட்டு தெரித்த சூரிய ஒளி அவள் கண்களை கூச செய்து வேதனையை ஏற்படுத்தியது. வேதனை கண்களில் மட்டுமல்ல, அவளுடைய இதயத்திலும் தான். ஒரு நாள் இரவு நேரத்தில் வந்து அவள் மகனை அவர்கள் அழைத்து சென்றது முதல் இதயம் நொறுங்கி போயிருந்தாள். முந்தைய நாள் நிகழ்வுகள் பற்றி பலரும் பல வாராக சொல்லியதை கேட்டதால் அரை நாள் லீவு எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறாள். அவள் மகன் வருவானா? நேற்று இரவு அவள் தான் கேள்விப்பட்ட செய்திகளை தன் கணவன் விஜித சேனாவிடம் சொன்னபோது, நீ போய் அவனுக்காக காத்திருக்க வேண்டாம், அவன் நேரா வீட்டுக்கு வந்துடுவான் என்றுதான் சொன்னான். நேற்று இரவு நல்ல செங்காயாக இருந்த 2 மாங்காய்களை கொண்டு பச்சடி செய்திருந்தாள். அவள் மகன் திமோதுக்கு ரொம்ப பிடித்தமானது அது. காரமும் இனிப்பும் கலந்த அந்த கறியை சந்தோஷமாக அவன் சாப்பிடுவான். அவனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. சமைத்து கொண்டிருக்கும் போது அவள் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். அந்த சன்னமான குரல் விஜித சேனாவுக்கு தெளிவாக கேட்கவில்லை. எனினும் அவள் என்ன சொல்கிறாள் என்று தெரிந்து கொள்ளவும் அவன் விரும்பவில்லை. சமையலறையை விட்டு ஹாலுக்கு செல்ல எத்தனித்தவன் மகளின் அறை வாசலில் நின்றான். படிச்சது போதும், போய் தூங்கு மந்திரி. புத்தகத்தில் இருந்த தலையை திருப்பி அப்பாவை பார்த்தாள். இன்னும் தூக்கம் வரவில்லை என்று சொல்வது போல் இருந்தது அவள் பார்வை. ஜன்னல் நல்லா மூடியிருக்கான்னு பாரு. பார்த்துட்டம்பா. பரவாயில்ல, இன்னொரு தரம் நல்லா பார்த்துடு. மந்தரி நாற்காலியில் இருந்து எழுந்தாள். ஜன்னலை தாழ்பாள் போட்டுட்டு போய் தூங்கு, இன்னைக்கு படிச்சது போதும். மந்தரி மறு பேச்சின்றி ஜன்னல் தாழ்பாள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு படுத்தாள். நீண்ட நேரம் தூக்கமின்றி படுத்திருக்க வேண்டியதுதான் என்று அவளுக்கு தெரியும். பையன்களை மத்தியானம் 2 மணிக்கு யூனிவர்சிட்டிக்கு கொண்டு வருவாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. 10வது தடவையாக திலகா சொன்னாள். அண்ணாந்து பார்த்தவாறே அம்மா சொல்வதை கேட்டு கொண்டிருந்தாள் மந்தரி. ஹாலிலும் கிச்சனிலும் எரிந்து கொண்டிருந்த விளக்கொளி அவள் அறைக்குள் கசிந்தது. இன்னும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. பலவிதமான எண்ணங்கள் அவளை அலைக்கழித்தன. ஆனாலும் அவை மேலோட்டமாய் நின்று மறைந்து விடும்படி பழகியிருந்தாள். எனினும் தூக்கம் வரவில்லை. அவள் சகோதரன் அங்கே இல்லாததன் துன்பத்தை உணர்ந்தாள். வரப்போகின்ற தேர்வுகளை பற்றிய நினைவுகளை வலிந்து மனதிற்குள் கொண்டு வந்தாள். தூக்கம் வராதவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அவர்களால் தேர்வுக்கு நன்றாக படிக்க முடியும். ஆனால் அப்பா விளக்கு எரிவதை விரும்பவில்லை. திமோதுவை அவர்கள் அழைத்து சென்ற பின்னர் எல்லோருமே சீக்கிரமாக விளக்குகளை அணைத்துவிட்டு தூங்கிவிட வேண்டும் என்றே அப்பா விரும்பினார். அதனால் மற்றவர்கள் கவனத்தில் இருந்து தப்பித்து விடலாம் என்று அவர் நினைத்தார் போலும். எப்போதுமே அப்பாதான் விளக்குகளை அணைத்துவிட்டு கடைசியாக படுக்க செல்பவர். திமோதுவை அவர்கள் வந்து அழைத்து சென்ற அன்றைக்கு அப்பா படுத்துறங்கிவிட்டார். திமோது மட்டுமே விழித்திருந்தான். அப்பாவிடமிருந்து வெளிப்பட்ட நீண்ட பெருமூச்சு அவள் காதில் குத்தீட்டியாய் விழுந்தது. காதுகளை மட்டுமல்லாது இதயத்திலும் ஊடுருவியது. இரவு முழுவதும் அவர்கள் மூவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் கிச்சனுக்கு போய் தண்ணீர் குடித்து வந்தார்கள். நிசப்தமான இரவில் யாரோ ஒருவரின் காலடி ஓசை மந்தரியின் உறக்கத்தை கலைத்தது. சற்று நேரம் கழித்து மற்றொருவர் சமையல் அறையை நோக்கி செல்லும் காலடி ஓசை கேட்டது. இன்னும் சற்று நேரம் கழித்து மந்தரியும் எழுந்து போய் தண்ணீர் குடித்து வந்தாள். யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இரவு பொழுது மிக நீண்டதாயிருந்தது. இருள் கரையத் தொடங்கியதும் திலகா எழுந்து சமையல் அறைக்கு போனாள். ஏதோ சமைத்தாள். தேநீர் தயாரித்துவிட்டு மகளையும் கணவனையும் அழைத்தாள்.
அவள் கூப்பிடும் வரை அவர்களும் காத்திருந்தனர். மந்திரி, சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அண்ணன் ரூமையும் சுத்தம் பண்ணு, புரிஞ்சுதா? திலகாவை ஏறிட்டு பார்த்த மந்திரி கன நேரத்தில் பார்வையை திருப்பி தூரத்தில் விரிச்சிட்டாள். விஜயதசேனா தேநீர் கோப்பையை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். அன்று திலகா சீக்கிரமாகவே வேலை இடத்துக்கு போய்விட்டாள். வழக்கத்தை விட சற்று நல்ல விதமாக உடுத்தியிருந்தாள். சில மணி நேரம் வேலை செய்துவிட்டு அரை நாள் லீவு சொல்லிவிட்டு புறப்பட்டாள். கொண்டு வந்திருந்த மதிய உணவு பொட்டலத்தை சாலையோர சிறுவனிடம் கொடுத்தபோது குனிந்து அவன் முகத்தை பார்த்து சிரித்தாள். இப்போதெல்லாம் அவளுக்கு சாப்பாட்டில் பிரியமில்லை. மகனை அவர்கள் அழைத்து சென்றதில் இருந்து நீண்ட நேரம் அவள் பசியை உணர்வதே இல்லை. வீட்டில் ஓரிரு கவளம் விழுங்குவாள். அது என்ன ருசி என்று கூட தெரிவதில்லை. மரத்தின் நிழலில் காத்திருந்தாள். நீண்ட நேரம் ஆயிற்று. இருபுறமும் வாகனங்கள் விரைந்து சென்ற வண்ணம் இருந்தன. ஒரு வேனில் தான் அழைத்து வருவார்கள் என்று நினைத்தாள். அல்லது பெரிய லாரியில் அழைத்து வரலாம். வெவ்வேறு கட்டங்களாக நிறைய பேரை அழைத்து போயிருந்தார்கள். அவளுடைய மகன் திமோது கடைசியாக அழைத்து செல்லப்பட்டவர்களில் ஒருவன். முதலில் அழைத்து செல்லப்பட்டவர்களில் பலரும் தலைவர்கள். அவர்கள் யாருமே திரும்பி வரப்போவதில்லை என்று பலரும் பேசிக்கொண்டனர். ஆனால் திலகா அவற்றை நம்பவில்லை. என் மகன் பக்கத்தில் வரும் வரை என்னால் அவனை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாது. ரொம்ப மெலிஞ்சு இளைத்து போயிருப்பான். துணிமணி எல்லாம் கந்தலா இருக்கும். தாடியும் வளர்ந்திருக்கலாம். எப்படி இருந்தால் என்ன? சீக்கிரம் வரப்போகிறானே, அது போதும். இன்னைக்கு லீவு எடுத்துக்கிட்டு வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. லீவு சொல்லாம உடனே திரும்பி போற மாதிரி வந்திருந்தா என்னாக இருக்கும்? அவங்க வரும்போது நான் இல்லாம போயிருப்பேன். எவ்வளவு நேரமா நிக்கிறேன், இன்னும் யாரையும் காணலையே. கேட் அருகில் ஒரு பெரிய வேன் வந்து நின்றது. திலகா உன்னிப்பாய் கவனித்தாள். செக்யூரிட்டியிடம் ஏதோ பேசிய டிரைவர் வண்டியை எடுத்து சென்று விட்டான். யாரும் அதில் இருந்து இறங்கவில்லை. அவள் பக்கத்தில் நின்ற பேண்ட் போட்ட ஆசாமி அவளை பார்த்து மெல்ல சிரித்தான். அவளுக்கு அறிமுகமானவன் போல் சிநேகமாயிருந்தது அவன் சிரிப்பு. திலகாவுக்கு அவன் அறிமுகமானவன் என்று தோன்றவில்லை. ஆனாலும் அவளிடமிருந்து எவ்வித பதில் சிரிப்பும் வெளிப்படவில்லை. ஒருவேளை தெரிந்தவனாய் இருக்கலாமோ? தெரிந்தவனாக இருந்தால் அவனை புறக்கணிக்கவும் கூடாது. பஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளித்தான் நிற்கும் என்றான் அவன். திலகா எதுவும் பேசவில்லை. மீண்டும் பல்கலைக்கழகத்தின் பிரதான வாயிலை நோக்கினாள். யாருக்கோ காத்திருக்கீங்க போல இருக்கு. அவள் வாயே திறக்கவில்லை. எங்க வேலை செய்றீங்க? பக்கத்துலதான். பக்கத்துலனா எங்க? இன்னொரு கேள்வி. திலகா எதுவும் பேசாமல் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். அவனும் பின்தொடர்ந்தான். பஸ் ஸ்டாப்பில் நின்றவள் கை கடிகாரத்தை பார்த்தாள். 7 மணியாக 4 நிமிடங்கள் இருந்தன. சுற்றமுற்றம் பார்த்தவள் மீண்டும் மணியை பார்த்தாள். நீங்க எதிர்பார்க்கிறவர் வர்ற மாதிரி தெரியலையே என்று நிறுத்திய அந்த ஆள், நாம எங்கேயாவது போகலாம் என்றான் தொடர்ந்து. அவனுடைய வார்த்தைகளின் விபரீதத்தை திலகா உணர்ந்தாள். இன்றைக்கும் என் மகன் வரவில்லை. அவன் வருவதாயிருந்தால் மற்ற பிள்ளைகளின் அப்பா அம்மாக்களும் வந்து காத்திருப்பார்களே என்று உரத்து சொன்னாள் திலகா, அந்த ஆசாமியை பொருட்படுத்தாமலேயே. பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அங்கு போவோம் தொடர்ந்தான் அந்த ஆள். அப்போது ஒரு பஸ் வந்து நிற்கவும் அவசரமாக அதில் ஓடிப்போய் ஏறிவிட்டாள். அது பம்பலப்பட்டியா போகிற பஸ். அவள் இருக்குமிடத்திற்கு அல்ல. அதனால் என்ன என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். பம்பலப்பட்டியா போய் அங்கிருந்து வேறு பஸ் பிடித்து மகா ராகமாவுக்கு போனாள். வீட்டுக்கு சென்றபோது மணி 7:20 ஆகிவிட்டிருந்தது. இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சாப்பாடு? விஜயதசேனா கேட்டான். பிரெட் வாங்கி வர திலகா மறந்து விட்டாள். இரவு சாப்பாடு பற்றி நினைவே அவளிடம் இருக்கவில்லை. இன்றைக்கும் அவன் வரவில்லை மகளே. மந்திரியிடம் சொல்லியபடியே உடை மாற்ற சென்றாள். எண்ணெய் விளக்கை ஏற்றியவள் சமையல் அறைக்கு சென்று சீக்கிரமாக கொஞ்சம் சோறு ஆக்கினாள். ஒரு கோப்பை தேநீர் கிடைக்குமா என்ற எண்ணத்தில் விஜயதசேனா சமையல் அறைக்குள் வந்தபோதுதான் அவளுக்கு தனக்கும் கொஞ்சம் தேநீர் தேவை என்ற உணர்வு வந்தது. கொஞ்சம் தேங்காய் துவையல் அரைத்துவிடு, அது போதும் என்றான் விஜயதசேனா. ச்ச,
என்னதான் செய்கிறார்கள்? நம் மகனை வைத்துக்கொண்டு இவ்வளவு நாள் வைத்திருந்தது போதாதா? என்று விஜயதசேனாவிடம் முறையிட்டாள் திலகா. இன்னும் நம் பிள்ளையிடம் என்னத்தை கேட்கப் போகிறார்கள்? மத்தியானம் அவள் யூனிவர்சிட்டிக்கு போய் வந்தது பற்றி அவளிடம் விஜயதசேனா எதுவும் கேட்கவில்லை. டீ குடித்து விட்டதால் அவனுக்கு சாப்பாடு வேண்டி இருக்கவில்லை. நாளைக்கும் நான் போய் பார்க்கிறேன் என்றாள் திலகா. சூடான சாதத்தில் தேங்காய் துவையலை போட்டு பிசைந்து ஒரு கவளத்தை எடுத்து விழுங்கினாள். போய் வா என்றோ போக வேண்டாம் என்றோ விஜயதசேனா எதுவும் சொல்லவில்லை. அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவன் வாய் திறக்கவில்லை. நம் மகனிடம் கேட்க வேண்டியதையெல்லாம் கேட்டு முடித்திருப்பார்கள். பிறகு ஏன் அவனை திருப்பி அனுப்பாமல் இருக்கிறார்கள்? திலகா தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கணவனோ மகளோ யாருமே அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை. மந்தரி விரைவாக சாப்பிட்டுவிட்டு சமையலறையை சுத்தம் செய்தாள். இன்னும் 1 மணி நேரமாவது பாடம் படிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அவள். அப்பாவும் அம்மாவும் சாப்பிட்டு முடித்தாலும் டைனிங் டேபிளில் இருந்து எழவில்லை. சீக்கிரமே விளக்குகளை அணைத்துவிட்டு கதவை பூட்டிவிடவே அப்பா விரும்புகிறார் என்பது அவளுக்கு தெரியும். யூனிவர்சிட்டியில் இடம் கிடைப்பதற்காக நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என அவள் விரும்பினாள். முன்பெல்லாம் அவள் படிப்பில் மிகவும் அக்கறை காட்டிய அப்பா இப்போது அவள் தேர்வில் பாஸ் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டார். இன்னைக்கு எந்த அப்பா அம்மாவும் அங்கு வரவில்லை. நாளைக்குத்தான் பிள்ளைகளை அழைச்சு வர நாளோ, அதனால் நாளைக்கும் நான் போய் பார்க்கிறேன். நாளைக்கும் நீ லீவு போடணுமே? ஆமாம், நான் லீவு எடுத்துக்கிறேன். இந்த வருஷத்து லீவெல்லாம் தீர்ந்து போயிருக்குமே, அதனால் என்ன என்று அசிரத்தையாக பதில் சொன்னவள், என் மகனை அழைத்து சென்ற ராட்சதர்கள் நாளைக்கு திருப்பி கொண்டு வந்து விடுவார்கள். மகனை நான் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும். சமையல் அறையில் வேலையை முடித்துவிட்டு திரும்பிய மந்தரி அவர்கள் அருகில் வந்து நின்றாள். தூங்க போலாமா மகளே என்றான் விஜயதசேனா. சரியப்பா என்ற வார்த்தைகள் வந்தாலும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் படித்துவிட்டு படுக்கிறேன் என்று சொல்ல நினைத்தவை வாயில் இருந்து வரவில்லை. நாம சீக்கிரமா தூங்கிடக்கூடாது. நம் மகனை அர்த்தராத்திரியில் தான் அவர்கள் அழைத்து போனார்கள். அதனால் இரவு நேரத்திலேயே கொண்டு வந்து விட்டு போகலாம். லைட்டு கொஞ்ச நேரம் எரியட்டும் என்றாள் திலகா. விஜயதசேனா அவளை ஏறிட்டான். அக்கம் பக்கத்துல எல்லாரும் விளக்குகளை அணைச்சிட்டாங்க. நாமும் தூங்க போகலாம் அம்மா. திலகா மெல்ல சிரித்தாள். அவள் பற்களை கடிப்பது போல் இருந்தது. தன்னை அச்சுறுத்தும் இனிப்போ என நினைத்தாள் மந்தரி. தன்னை அச்சுறுத்தும் இழிப்போ என நினைத்தாள் மந்தரி. என்ன செய்வதென்று புரியாமல் அப்பாவை பார்த்தாள். டைனிங் டேபிளில் இருந்து எழுந்த திலகா முன்னறைக்கு நகர்ந்தாள். இன்று இரவு என் மகன் வீட்டுக்கு வந்து விடுவான். முன்பக்க ஜன்னலை திறந்தாள். ஜில் என்ற காற்று வீசியது. வெளியே ஆழ்ந்த அமைதி. எங்கும் இருள் கவிழ்ந்திருந்தது. ஜன்னல் அருகே நின்ற திலகா வெளியே இருட்டில் உற்று பார்த்தாள். நம் மகனுக்கு புதிதாக ஒரு லுங்கி வேண்டும். அவன் வந்ததும் கேட்பான். காதில் விழுகிறதா? கத்தினாள் திலகா. விஜயதசேனாவுக்கு சொல்லப்பட்டது என்றாலும் வெளியே கவிந்திருந்த இருளை நோக்கியே அவள் பேசினாள். அவர்கள் நம் பையனை ஜீப்புக்குள் தள்ளிய போது அவன் கட்டியிருந்த லுங்கி கிழிந்து விட்டது. வெளியே இருளோடு பேசிக் கொண்டிருந்தாள் திலகா. அப்பா என்று அழைத்தவாறு அருகில் போய் ஒட்டி கொண்டாள் மந்தரி. என்றவாறே அப்பா டைனிங் டேபிளின் மேல் இறுக்கமாக பிணைத்து வைத்திருந்த தன் கைகளை பார்த்து கொண்டிருந்தார். இருளோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் திலகா. அவங்க காதுக புளிச்சு போற அளவுக்கு என் மகன் பதில் சொல்லியிருப்பான். படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பெர்மிஷன் வாங்கணுமா? எங்களுக்கு லைசன்ஸ் வேணுமா? தந்தையும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலே அமைதியாக இருந்தனர். மந்தரி, மந்தரி, வா வா, சீக்கிரமா வா, தோ பார் அண்ணன் வர்றான் திடீரென்று உரத்த குரலில் கத்தினாள் திலகா. விஜயதசேனாவும் மந்தரியும் முன்னறைக்குள் வருவதற்குள்ளாக திலகா கதவை திறந்து கொண்டு தோட்டத்திற்கு சென்று விட்டாள். வெளியே முழு அமைதியாக இருந்தது. என் மகன் வந்து விட்டான் என்ற திலகாவின் குரல் மீண்டும் அமைதியை குலைத்தது. கண்ணீர் வழிந்தோட மந்தரியும் ஓடினாள். அடக்கி வைத்திருந்த கண்ணீர் ஆறாக ஓடியது. திலகாவை பிடித்து வீட்டுக்குள் கொண்டு வர முயன்றான் விஜயதசேனா. அம்மா, வேண்டாம் அம்மா என்ற மந்தரியின் ஓலம் இருளில் கலந்து அந்த கிராமத்தின் அமைதியை குலைத்தது.
இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.